இன்னைக்கு நான் இதை சும்மா விட போறதே இல்ல. இந்திரா, இந்திரா, சித்தி, இந்திரா, சித்தி, என்னாச்சு? முதல்ல இவனை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளு. ஏன் என்னாச்சு சித்தி? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே. இதோ நிக்கிறானே இந்த சிவா, இவன் கபிலன் சட்டையை பிடிச்சு இத கோவமா மிரட்டிட்டு இருந்தான். அதுவும் இவன் கபிலன் கழுத்தை பிடிச்சு கொல்ற மாதிரி மிரட்டினான். என்ன? நல்ல வேலை நான் வந்து தடுத்தேன், இல்லனா என்ன ஆயிருக்கும்? நம்ம கபிலனை அவன் என்ன வேணாலும் பண்ணிருப்பான். பாவம் பார்த்து இவங்கள வீட்டுல தங்க வச்சல, இப்ப எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தியா? இதுக்குதான் இதுங்கள அப்பவே வீட்டுக்குள்ள விடாதன்னு நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா நீ? இதத்தான் நானும் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது என்னமோ தெரியல, இவங்க 2 பேருக்கும் இவரை பார்த்தாலே ஆக மாட்டேங்குது. அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரிதான் அடிக்க பார்த்தாங்க, இன்னைக்கு இப்படியே இவங்க ஒவ்வொரு நாளும் இவரை ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? ரித்திகா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காத. இதுக்கு மேல என்னடி தெரியணும்? இதோ இந்த அனாதை பைய என் பையனை அடிச்சு கொல்லணுமா? அது நடந்தாதான் எல்லாரும் நம்புவாங்களா? வேண்டாம் சிவா, வேண்டாம், இன்னொரு தடவை நான் அனாதைன்னு சொல்லாதீங்க. ஏய், அனாதைன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அடுத்தவங்க வீட்டுல வந்து ஓசில உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கீங்க. இதுல உங்களுக்கு ரோஷம் வேற வருதா? ஒரு தடவை என்ன, இன்னும் எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன், நீ ஒரு அனாதை. இல்ல, சிவா, நான் அனாதை இல்ல, நான் அனாதை இல்ல, அப்படி சொல்லாதீங்க. நான் சிவா, அனாதை இல்ல, relax. நான் அனாதை இல்ல, சிவா, நான் அனாதை இல்ல, சிவா, சிவா, நான் என்ன அனாதை பண்றீங்க? இல்ல. சிவா, என்ன திமிரு இருந்தா இப்புள்ள மேலைய கை வச்சிருப்பான். எல்லாமே அந்த இந்திராணி கொடுத்த இடம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நிக்குது. நாள் ஆக ஆக அந்த சிவாவும் அயலியும் ரொம்ப ஓவரா தான் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது இப்படியே விட்டா இது எங்கதான் போய் முடியும்னே தெரியல. மா, நீ கவலைப்படாதம்மா, கூடிய சீக்கிரமே அவனை என்ன பண்றேன்னு பாரு. என் அப்பாவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு அந்த மினிஸ்டர் பையன்கிட்ட பேசி பார்த்தேன். அது தப்பா? அது ஏதோ கொஞ்சம் தப்பா போயிடுச்சு. அதுக்கு போய் என்னமோ இவனுக்கு மட்டும்தான் அப்பா மேல அக்கறை இருக்கிற மாதிரி இப்படி பொங்கிட்டு இருக்கான். எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை அப்படியே அடிச்சு கொண்டிருப்பேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. இல்ல கபிலா, அவனை இப்படி எல்லார் முன்னாடி எல்லாம் நீ ஏதாவது பண்றேன்னு சொல்லி நீ போய் மாட்டிக்காத. ஆத்திரத்துல எதையாவது பண்ணி அப்புறம் நாம தான் முழிக்கணும். எது பண்றதா இருந்தாலும் யாருக்கும் தெரியாம பண்ணு. நம்மள எப்படி எல்லாம் யோசிக்க வச்சுட்டாங்க பாரு. எல்லா பிரச்சனையும் இதுங்க 2 எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சுங்களோ அப்ப இருந்துதான் ஸ்டார்டே ஆச்சு. இதுக்கெல்லாம் காரணமே உன் அக்காதான். அவதானே அதுங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவளும் முழுசா அவங்க பக்கமே சாஞ்சிட்டா. இப்பெல்லாம் நம்மளதான் அவ பெருசா எடுத்துக்கிறதே இல்லையே. எதுக்கு எடுத்தாலும் அந்த அயலியும் சிவாவும் தான். போற போக்க பார்த்தா இல்லடா, மினிஸ்டர் கொலைய பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போலீஸ் கெஸ்ட் ஹவுஸ் போய் பார்த்தா நான் கண்டிப்பா மாட்டிப்பேன்டா. ஏன் அப்படி சொல்ற? டேய், என்னோட திங்ஸ் நிறைய அங்கதான்டா இருக்கு. போலீஸ் மட்டும் அதை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். என்னடா பண்றது? திவ்யா, நீ ஒண்ணு பண்ணு. அந்த செக்யூரிட்டி நம்பர் ஒன்று இருக்குல்ல, இருக்கு. உடனே ஒரு ஃபோன் பண்ணி போலீஸ் வந்தா நம்மளை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்ல சொல்லு. சரி. இங்க வேற யாரெல்லாம் வருவாங்க? சார், இது மினிஸ்டர் பர்சனலா வர இடம். அவரே அப்பப்பதான் வந்துட்டு போவாரு. அவரை தவிர வேற யாரும் இங்க வரமாட்டாங்க சார்.
செக்யூரிட்டி, நான் திவ்யா பேசுறேன். நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோங்க. அந்த மினிஸ்டர் கொலை சம்பந்தமா விசாரிக்கிறதுக்கு போலீஸ் வந்தாலும் வருவாங்க. அவங்க என்ன பத்தி கேட்டா நான் எப்பயாவது தான் வந்துட்டு போவேன்னு சொல்லணும். நான் ரீசெண்டா வந்துட்டு போனதை நீங்க காட்டிக்காதீங்க, புரிஞ்சுதா? போலீஸ் ஆல்ரெடி வந்தாச்சு திவ்யா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க அங்க வந்துருவோம். புத்திசாலித்தனமா எதுவும் யோசிக்காம அங்கேயே இரு. ஐயோ, ஓகேவா? அங்கதான் நாங்க கிளம்பிட்டோம். ஐயோ, போச்சுடா, போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான், நான் மாட்டிக்கிட்டேன்டா. ஏய் திவ்யா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஐயோ, செக்யூரிட்டி கிட்ட தான் நீ பேசுன. அவர் என்ன சொன்னாரு? டேய், நான் பேசினது செக்யூரிட்டி கிட்ட தான், ஆனா என்கிட்ட பேசினது போலீஸ். என்ன சொல்ற? போலீஸ் எப்படி அதுக்குள்ள வந்தாங்க? அதான் எனக்கும் தெரியலடா. ஆனா அவங்களுக்கு நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்ப கிளம்பி வரேன்னு சொல்றாங்க. நான் என்னடா பண்றது இப்ப? இதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. திவ்யா, போலீஸ் இன்னும் இங்க வரல, நம்மள பாக்கல. கவலைப்படாத. நம்ம இப்ப உடனே இங்க இருந்து கார்ல கிளம்பி பெங்களூர் போயிடலாம். எப்படியும் இன்னைக்கு ஈவினிங் நாம அங்க ரீச் ஆயிடலாம். அங்க இருந்து நைட் ஃபிளைட் பிடிச்சி மலேசியா போயிடலாம். அதுக்கப்புறம் நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. யோசிக்காத திவ்யா, நமக்கு டைம் இல்ல, சீக்கிரம் வா.